ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லாம் புகழும் குருவும் கௌரவம் கற்கும். இன்று மீண்டும் நம்ம சந்திக்கின்றோம். இது சில பொன்மொழிகள்னு சொல்லலாம், பழமொழின்னு சொல்ல முடியாது. பொன்மொழிகள், கல்வி, அறிவுரைகள், நடத்தை, நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். பகவான் கீதையில் எது செய்யக்கூடியது, எது செய்யக்கூடாதது, எது விட்டு விடுவது அப்படின்ட்டு கூட சொல்கிறார். இது அறிஞர்களுக்கு புரியாத விஷயம் அப்படின்றாரு. நம்ம இன்னொன்று சொல்லுவாங்க, நாணயம்னா காசு இல்லை. நாணயம் ரெண்டு, ஒன்று காசு, ஒன்று வார்த்தை. நாணயம் நாக்கில் இருக்கணும், இல்லை வார்த்தையில் இருக்கணும், பாக்கெட்டில் இருக்கக்கூடாது. சில பேர் நாணயம் காசு வந்து பாக்கெட்டில் இருக்கும், ஆனால் என்ன சொல்கிறேன், நாணயம் வந்து சொல்கிற வார்த்தையில் இருக்கணும் அப்படின்னு. சில பேர் சொல்கிற வார்த்தைக்கு தலையை கொடுப்பாங்க அந்த காலத்தில். அதுதான் அந்த காலத்தில் நல்லவங்க சபிச்சாங்கக்கா உடனே கேட்கும். நான் அந்த அளவுக்கு அவங்க வந்து தூய்மையாக வாழ்ந்தவர்கள். இந்த காலத்தில் அதை சபிச்சா நடப்பது கிடையாது. அப்போ சில அறிவுரைகள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கிறது, மகாபாரத்தில், ராமாயணங்களில் இப்படியெல்லாம் நடத்தை, ராமர் வாழ்ந்த நடத்தை, சீதை வாழ்ந்த நடத்தை, பீஷ்மர், கர்ணன், கண்ணன், இப்படி பல மகான்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம மாதிரி பாமர மக்களுக்கு வாழ்க்கை வாழும்போது செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது, சாமி கும்பிடுவது முக்கியம் கிடையாது, நடத்தை தான் முக்கியம். ரொம்ப நல்ல நடத்தை இருந்தாலே அது நமக்கு நன்மை சேர்க்கும். நல்லது நினை அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் தியானமும் பக்தியும் சேர்த்துக்கிட்டு, ஆனால் உள்ளத்திலும் நடத்தையிலும் உண்மை இல்லைனாக்கா, தூய்மை இல்லைனாக்கா பிரயோஜனமற்றது. அதனால் சில விஷயங்கள் இந்த தடவை வாழ்க்கைக்கு தேவையான சில அறிவுரைகள் கொடுக்கும். ஏன்னா அதான் படிப்பது, நிறைய படிக்கணும். கற்றாது கையளவு, கல்லாது உலக அளவு. படிப்புக்கு அளவு இல்லாதது. கல்வி கடல் போன்றது, ஆழம் தெரியாதது. அதனால் எவ்வளோதான் படித்தாலும் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இந்த சில விஷயங்களை வெறும் வாழ்க்கைக்கு தேவையான சில அறிவுரைகளை பார்க்கணும். நல்லது கெட்டது சில விஷயங்களை பார்க்கணும். பெரியவங்க சொல்லி வச்சுதான், இதெல்லாம் வந்து நம்ம சொன்னது கிடையாது. பெரியவங்க சொன்ன வச்சதை கொஞ்சம் பார்ப்போம். விஷயத்துக்கு போகும். கல்வின்னு எடுத்துக்கலாம், அறிவுரைன்னு எடுத்துக்கலாம், வேதம்னு எடுத்துக்கலாம், பொன்மொழிகள்னு அப்படி எடுத்துக்கலாம். பல விதமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். சில விஷயங்களை பார்ப்போம். அழிவை தருவது, நமக்கு அழிவை தருவது ஆணவம். ஆபத்தை கொடுப்பது, இல்லை ஆபத்தை தருவது, நமக்கு ஆபத்தை தருவது கோபம். இருக்க வேண்டியது, நம்மகிட்ட இருக்க வேண்டியது பணமாக எது, இருக்க வேண்டியது பணிவு. இந்த காலத்துலாம் இருக்கிறதுலாம் வெறும் மக்களுக்கு வந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. பணம்,
பட்டம், பதவி. ஆனால் சாஸ்திரங்களை சொல்லுது இருக்க வேண்டியது பணிவு. இருக்கக்கூடாதது மனிதன் இருக்கக்கூடாது பொறாமை. நம்ம உயர்வுக்கு வழி, உயர்ந்து போவதற்கு வழி உழைப்பு. உழைத்து உயரணும். சோம்பேறித்தனத்தாலையும் பிறர் அபகரித்தும் வாழக்கூடாது. உழைப்பால் உயரணும். 6வது, கண் கண்ட தெய்வம். கண் கண்ட தெய்வம் நமக்கு பெற்றோர்கள், குருமார்கள். நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற நமக்கு வாழ்க்கைக்கு தேவைன்னு இருக்கிறவங்க, வாழ்வு கொடுத்தவங்க, நம்ம வாழ்வை கொடுத்தவங்க, அறிவை கொடுத்தவங்க பெற்றோர்கள், குருமார்கள். செய்ய வேண்டியது எது செய்யணும், தர்மம்னு கூட சொல்லுவாங்க. செய்ய வேண்டியது தர்மம். அந்த தர்மத்தில் ஒன்று உதவி. பிறருக்கு செய்ய வேண்டியது உதவி. பிறகு செய்யக்கூடாதது, பிறருக்கு செய்யக்கூடாதது துரோகம். எந்த காலத்தும் துரோகம் யாருக்கும் எந்த காலத்தும் துரோகம் செய்யக்கூடாது. நம்பக்கூடாதது எதை நம்பக்கூடாதது? சாஸ்திரத்தையா? நம்பக்கூடாதது வதந்தி. வெறும் வதந்தியை வச்சு நம்ம முடிவு எடுக்கக்கூடாதுன்றாங்க. அதுதான் நம்பக்கூடாது வதந்தி. நழுவை விடக்கூடாதது. நழுவை விடக்கூடாது என்ன அது? வாய்ப்பு, சந்தர்ப்பம். வரும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளும் நழுவ விடக்கூடாது. ஆனால் எவ்வளோ நல்ல விஷயங்கள் வாய்ப்புகள் அமைகிறது, அதை நம்ம தட்டி கழித்து கொண்டு போகின்றோம். அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் வர அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் வாய்ப்புகளும் பயன்படுத்திக்கணுன்றாங்க. நம்முடன் வருவது இருந்தால் எது கூட நம்ம வரோம். பாசக உலக பணம், உறவுகள், பொருட்கள் வருவதில்லை. நம்முடன் வருவது பாவம், புண்ணியம். பிரிக்கக்கூடாதது, நம்மிடம் பிரிக்கக்கூடாதது நல்ல நட்பு. மறக்கக்கூடாதது, மறக்கக்கூடாது நன்றி. தமிழில் பழமொழி இருக்குது, நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. எந்த காலத்தில் செய்த நன்றியை, உதவியை மறக்கக்கூடாது. அது பாவம். மிக மிக நல்ல நாள், மிக மிக நல்ல நாள். எது நல்ல நாள்? இன்று. இன்று நல்ல நாள். நல்லதை செய், எப்பொழுது செய், இன்றே செய் அப்படின்வாங்க. நல்லது இன்றே செய், இப்பொழுது. இன்று நல்ல நாள், நல்ல விஷயங்கள் இன்றே செய். நல்லது கேட்கறது கிடையாது, நல்லது செய்வது கிடையாது. நாளை என்று மறுப்பது. அதை நல்லது இன்றே செய்ய உண்ணுவாங்க. இன்று நல்ல நாள். மிகப்பெரிய தேவை, எல்லோருக்கும் மிகப்பெரிய தேவையானது, தேவையான பொருள் மக்களுக்கு. எதுக்கு மனிதனுக்கு தேவையான பொருள் கேட்டால் பணம் காசுவோம். இல்லை, தேவையானது மக்களுக்கு இருக்க வேண்டியது அன்பு. அன்பு இருக்கும். அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருந்தால் அன்பு வராது. மிக கொடிய நோய் ஒரு மனிதனோட கொடிய நோய் என்னது? பேராசை. கொடிய நோய் ஒருத்தன் பேராசை, காமம் கூட சொல்லலாம். கொடிய நோய் நம்ம மனசில் இருக்கிறது பேராசை, காமம், கோபம் கூட வச்சுக்கலாம். மிகவும் சுலபமானது, உலகத்தில் ரொம்ப சுலபமானது, சிம்பிளான இது செய்யும் சுலபமானது பிறரோட குறைகள் காண்பது. பிறரோட குறைகள் காண்பது ரொம்ப ஈஸி. அதுதான் நம்ம முதுகு பின்னால் இருக்கணும். நம்மளோட முதுகாலுக்கு தெரியல, பிறரோட முதுகு அழகாக பார்த்துருவோம். நம்ம முதுகு நம்மளால் பார்க்க முடியாது. அதனால்
சுலபமாக இருப்பது பிறருடைய குற்றங்கள். மிகப்பெரிய வெகுமதி, உலகத்தில் பெரிய வெகுமதி நமக்கு இருக்குது. பெரிய வெகுமதி என்ன தெரியுமா? மன்னிப்பு. பிறர் செய்த குற்றங்களை மன்னிப்பது மிக மிக நமக்கு கிடைத்த வெகுமதி. அழியாதது, அழியாத ஒன்று, உலகத்தில் அழியாது. மற்ற உலகத்தில் எல்லாமே உடலிலிருந்து உலகத்தை அத்தனை அழியக்கூடியது. அழியாது ஒன்றே ஒன்று, கடவுள் மேல் பக்தி. அது என்றுமே அழியாத ஒன்று. கடவுள் மேல் பக்தி அழிக்க முடியாதது, அழியாது. ஏன்னா அது ஆன்மீகமானது. அது ஒன்றே அழியாத ஒன்று. கற்றுக்கொள்ள வேண்டியது எது? கற்றுக்கொள்ள வேண்டியது அறிவு, வேதம், சாஸ்திரங்கள் கற்றுக்கொள்ளணும். நல்லவைகளை கற்றுக்கொள்ளணும். எப்பவுமே கல்விக்கு அளவு கிடையாது. இருக்க வேண்டியது நம்முடைய என்ன இருக்கணும்? என்ன நம்முடைய இருக்க வேண்டியது? தூய்மை. தூய்மையானதாக வாழ்க்கை வாழ வேண்டும். அடுத்தது அரியவை. அரிய ரொம்ப கிடைக்க முடியாத அரிதானது 5ன்றாங்க. என்ன அது? நம்மள இருக்க வேண்டியது 5. போலித்தனம் இல்லாத புன்னகை. புன்னகை போலித்தனம் இல்லாமல் இருக்கணுமா? சுயநலம் இல்லாத உறவு. மற்ற உறவை பலன் எதிர்பார்த்து வரும். அவன்கிட்ட என்ன கிடைக்கும்? அவனை நாடுவது, அவனை எதிர்பார்க்கறது என்ன? நம்மகிட்ட நன்மை அவனால் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் உண்மையானது சுயநலம் இல்லாத உறவு. மற்றவங்களிருந்தோ இல்லை நம்மகிட்ட உறவு சுத்தமாக இருக்கணும். 3, கைமாறு கருதாத உதவி செய்யணும். பலன் எதிர்பார்க்கணும். வழிபாடெல்லாம் பலன் எதிர்பார்த்தன வழிபாடு எது இருந்தாலும் வழிபாடுக்கு பலன் எதிர்பார்த்தே வழிபாடு செய்வது. அதே மாதிரி உதவி, கைமாறு இல்லாத உதவி. 4, கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு. கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு. மதுபானம், சினிமா, உபச்சாரம்லாம் கவலை மறக்கிறதுக்கு போதைப் பொருட்கள் அது கிடையாது. நல்ல நட்பு. பக்தர்கள் சாது சங்கம் அப்படின்வாங்க. சாது சங்கம் சாதகம் சர்வ சாத்திர ஐயா, நவா மித்ரா சாது சங்கம் சர்வ சித்தி ஐயா. சாதுக்கள உறவுனால சாஸ்திரங்களும் அறிவியும் சித்திகளும் அடைவாங்க. அதனால் நல்ல நட்பு, கவலைகள் மக நல்ல நட்புகள், பக்தர்கள் உறவு நமக்கு கவலை மறக்கும். எதிர்பார்ப்பில்லாத அன்பு. 5வது எதிர்பார்ப்பில்லாத அன்பு. யாரிடம் இருக்கிறது? எல்லாமே எதிர்பார்த்து தான் எதிர் நடக்கிறது. அடுத்தது நடக்கணும். அதிர்வின்றி அமைதியாக ஆடம்பரம் இல்லாமலும் நடக்கணும். அதிர்வின்றி ஆடம்பரமாக இருமா போடணும். நடக்காமல் அதிர்வு அப்படின்னாக்கா எதுவும் நம்ம மற்றவங்களுக்கு பயம் ஊட்டுவதற்காகவும் மக்களை பெருமதுக்காகவும் நடக்கக்கூடாது. 1, அதாவது சாப்பிட்டு உண்பது அளவாக. பழமொழி இருக்குல்ல, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமாக விஷம். அளவோட உண்ணும். அதே ஆரோக்கியம். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அளவோடு உண்ணணும். சுவாசி ஆழமாக. எவ்வளோக்களுக்கு நம்ம மூச்சு விடுறோமோ அவளுக்கு ஆயுள் குறையுதுன்னுவாங்க. யோகிகள் மூச்சை இழுத்து நிப்பாட்டிக்குவாங்க. அப்படி கருத்து இருக்குது. சுவாசி ஆழமாக. தூங்கு அமைதியாக. எங்கே தூக்கம் வருது? அடுத்த தூக்கம் வருது இல்லையே.
ஏன்னா மனசில் அமைதி இல்லை. தூங்கணுமா, அமைதியாக இருந்தால் அழகாக தூக்கம் வந்து விடும். உடை உடுத்து அழகாக, அசிங்கமாகவோ அரைக்குறையவாகவோ கவர்ச்சியாகவோ இருக்கக்கூடாது. உடை சுத்தமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். செயல்படு அச்சமின்றி எந்த செயலிலும் உண்மையை, எந்த ஒரு பயமுமின்றி செயல்படும். சொல்லுவாங்க, கெட்ட செய்கிறதுக்கு வந்து தயங்க மாட்டுறான், நடு செய்கிறதுக்கு தயங்குறாங்க. கோயிலுக்கு வேணால் வெக்கப்படுறது, பஜனை செய்யறதுனா வெக்கப்படுறது, இதெல்லாம் நாடி பாடுறதுனா வெக்கப்படுவது, நல்லதுக்கு பயப்படுறது, கெட்டது துணிது செய்கிறது. கெட்டதை உடனே துரோகித்தனன் கம்சன் இவங்களாம் கெட்டதை உடனே செய்வாங்க, நல்லதை யோசித்து செய்வாங்க. நல்லது சொன்னால் யோசிப்பாங்க, கெட்டதை உடனே செய்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல செயல்களை அச்சமின்றி எந்த செய்யணும், நல்ல செயல்களை அச்சமின்றி செய்யணும். உழைப்பு உண்மையாக, இப்போ உழைப்பெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாம் வேஷம். யாருக்கு ஒரு உழைப்பு வருது, அதிகமாக பலன் பார்க்கறது. எதிலுமே நாணயமான உழைப்பு கிடையாது. உண்மையாக உழைக்கணும் அப்படின்வாங்க, உண்மையாக உழைக்கணும். சுயமாக சுய அறிவு இருக்கணும். சிந்திச்சு நல்லது கண்டது சிந்திச்சு பார்க்கணும். எந்த செயலும் எந்த இதையும் சிந்திக்கணும். செய்வதுக்கு முன்னே சிந்திச்சு செயல்படணுவாங்க. ஒரு செயலுக்கு 10 தடவை சிந்திச்சு பாரு அப்படின்னு யோசிச்சு பாரு, செய்யலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நண்பு இல்லை, ஒருத்தனை நம்புறது சரியாக, நல்ல வந்தக்கா சரியாக கடவுள் மேலே வைக்கிறோம் நம்பிக்கை, நண்பு சரியாக பழகு ஒருத்தரிடம் நாகரிகமாக, அநாகரிகமாக. நாகரிகமாக பழகணும். திட்டமிடு, ஒரு செயலை திட்டமிடு. அதுக்கு எது தேவை? செயல்படுறதுக்கு முன்னதாக திட்டமிடணும். ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக திட்டம் போடணும். அது எப்படி செய்யணுன்னு திட்டங்கள் போடணுமா? அப்போ அதான் சொல்கிறாங்க, திட்டமிடு முன்னதாக. ஈட்டுனாக்கா சம்பாதிப்பது, பொருளை ஈட்டுவது. நேர்மையாக, பொய் சொல்லியோ ஏமாற்றியோ செய்யக்கூடாது. நேர்மையாக ஈற்று. சிறிதாவது சேமிப்பு முக்கியம். அது சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. நம்ம சம்பாதிக்கிறதுல பகுதி சேமிப்பு, 100 பகுதி புண்ணியத்துக்கு, இல்லை ஒன்று பாதி குடும்பத்துக்கு, அப்படியே சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி சேமிக்கணும். சிறிதாவது பிற்காலத்துக்காக, தேவைக்காக சேமித்து வைக்கணும். செலவிடு, பணத்தை செலவிடு. யோசித்து செலவிடணும். சம்பாதிப்பதை விட செலவு செய்வது தான் கஷ்டம்னுவாங்க. சம்பாதிக்கிறது ஈஸி, செலவு செய்வது கஷ்டம். யோசித்து எதுக்கு செலவு செய்யணுமோ அதுக்கு ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது, அனாவசியமான செலவு பண்ணக்கூடாது. அடுத்தது நேசி. பேதம் கடந்து ஒருத்தர் நேசிக்கிறது. பேதம் பார்க்கக்கூடாது. உயர்ந்தவன், இவன் நல்லவன், கெட்டவன், அது பேதம்னாக்கா இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம், இப்படி பணக்காரன் ஏழை இப்படியெல்லாம் பார்க்காம ஒருத்தர் நேசிக்கா அது பேதம் கடந்து, ஜாதி மதம் கடந்து கூட சொல்லலாம். பேதம் இல்லாமல்
நேசிக்கணும். படி படிக்கு முடிவற்றது. கல்வி கடல் போன்றது அப்படின்னு சொன்னோம் முதல்ல. படிக்கணும், இறக்குறவெல்லாம் படிக்கணும். படிப்புக்கு அளவு கிடையாது. கட்டுறது கையளவு கல்லாத உலகளவு. படிப்புக்கு அளவு இல்லாதது, அதுக்கு முடிவு இல்லாதது. மரணி அப்படின்னா மரணம் வரும்போது பயமின்றி, மரண பயம் அப்படின்வாங்க. மரண பயம் எல்லாத்துக்கும். அப்போ மனத்தில் தியானம், இறைவன் பக்தி, அறிவு இருக்கிறவங்க வந்து இறக்கும் போது பயப்பட மாட்டாங்க, மரண பயம் வராது. அடுத்து இதில் தீய குணங்கள் பார்ப்போம். அது வந்து மகாபாரதத்தில் விதுரர் யுதிஷ்டருக்கு கூறியது. இது மகாபாரதத்தில் எடுக்கப்பட்டது. என்ன சொல்கிறார்? விதுரர் சொன்ன கதை நிறைய இருக்குது. விதுரர் சொன்னது, பீஷ்மர் சொன்னது, மகாபாரதத்துலேயும் ராமாயணம் பல உபதேசங்கள் உண்டு. இதை கொஞ்சம் பார்ப்போம். விதுரர் என்ன சொல்லியிருக்கார்? மற்றவர்களை அடக்கி ஆளும் ஆசை இல்லாமல் இருக்குது. மற்றவர்களை அடக்கி ஆளணும் ஆசை இல்லாமல் இருக்கு. ஆள்வது ஆதித்ய குணம். மற்றவர்களை அடக்கி ஆளணும் அப்படின்றது. ரெண்டாவது, புலனடக்கம் இல்லாமை. புலனடக்கம், கடமை, கண்ணிய கட்டுப்பாடுன்னுவாங்க. கண்ணியம், கட்டுப்பாடு, அது சொல்லலாம். புலனடக்கம், கட்டுப்பாடோட வாழ்வது. மூன்றாவது, உலக பொருட்கள் மீது மட்டும் ஆசைப்படுவது. உலக பொருட்கள் மேலே ஆசைப்படுவது. ஆத்மா மீது நம்பிக்கையற்று இருத்தல். ஆத்மா மேலே எந்த நம்பிக்கையும் இல்லாத இருக்குது. அடுத்தது, எதிரியுடன் நட்பு கொள்வது. எதிரிகிட்ட போய் நட்பு கொள்வது. எதிரிகிட்ட போய் நட்பு கொள்வது தீய குணம். ஒழுக்கமில்லாத ஆண் பெண் நட்பை நாடுவது. ஒழுக்கமில்லாத ஆணிடனோ ஒரு பெண்ணிடமோ நட்பு வைப்பது. இனமே என்ன சொல்கிற, குணம் கூட சொல்கிற. கட்டவங்க கூட சேர்ந்தா அவன் கெட்ட புத்தி தரான். ஒன்று பழமொழி இருக்குது, பன்றியோட சேர்ந்த கன்றும் மலம் தின்னும். கெட்டவர்களை சுவாகாசம் இருக்கக்கூடாது. அப்போ அதான் சொல்கிறாங்க, ஒழுக்கம் இல்லாதவர்கள் நட்பு வேண்டாம். நல்ல குடும்பத்தில் பிறந்து கீழ்த்தனமாக வாழ்தல். நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு வாழ்க்கை ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குது. அடுத்தது, பக்தர்களை அவமானப்படுத்துதல். பக்தர்களை, மகான்களை, ஞானிகளை, முனிவர்களை இப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் முனிவர்கள்லாம் இப்போ கிடையாது. இல்லை, பக்தியாக இருக்கிறவங்களை வந்து எந்த காலத்தையும் அவமானப்படுத்தக்கூடாது. அது அபச்சாரம் அப்படின்வாங்க. இறைவன் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒன்று பக்தர்கள் நிந்தனை சொல்லுவாங்க. அடுத்தது, சொந்த மருமகளிடம் ஆபாசமாகவோ நடந்து கொள்வது, பேசுவதோ, ஆபாசமாகவோ மருமகளிடம் நடந்து கொள்வது. அடுத்தது, நன்றி கடன் இல்லாமல் இருத்தல். நன்றி கடன் அதை முன்னே நம்ம பார்த்துருக்கோம். நன்றியை மறுப்பது நம்ம அதையே பார்த்தாச்சு. அப்போ நன்றி கடன் இல்லாமல் இருப்பது தீய குணம். முதுமை அழகை அழித்துவிடும். முதுமை நம்மளோட அழகை அழித்துவிடும். மரணம் உடலை அழித்துவிடும். மரணம் வந்துச்சுன்னா உடல் போயிடும். காமம் தன்மானத்தை அழித்துவிடும். காமம், கோபம் இதெல்லாம் வந்து நம்மளோட தன்மானத்தை அழித்து விடுமா. அடுத்தது, ஆசை
ஒருவனின் பொறுமையை அழித்துவிடும். ஆசை, பேராசை ஒருவனின் பொறுமையை அழித்து விடுமா. அடுத்தது, கோபம் ஒருவனின் செல்வத்தை அழித்துவிடும். கோபம் ஒருவனின் செல்வத்தை அழித்து விடும். ஆத்திரக்கான புத்தி மட்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ இங்கே விதுரர் என்ன சொல்கிறாரு, கோபம் ஒருவன் செல்வத்தை அழித்து விடும். கெட்ட நடத்தை ஒருவன் தர்மத்தை அழித்து விடும். கெட்ட நடத்தை, ஒழுக்கலாத வாழ்க்கை ஒருவன் தர்மத்தை அழித்து விடும். நம்ம கடைப்பிடிங்க, தர்மத்தை அழித்து விடணும். அடுத்தது, பொல்லாத நட்பு நன்னடத்தை அழித்து விடும். பொல்லாத நட்பு தீவர்களோடு சேர்ந்தால் நம்மளோட நடத்தையும் அழித்து விடும். நம்மளோட நன்னடத்தை, நல்ல ஒழுக்கத்தையும் போயிடும். அது அவசரம் இனம் இன்னத்தடிச்சுனா குணம் கொடுத்தடி சேரும். நல்லவங்களோட சேர்ந்தால் நல்ல புத்தி வரும், கெட்டவன் சேர்த்து சூதாடி கொண்டு தான் சூது விடும். மதுபானம் வரும். திருடு கொண்டு சேர்ந்தால் திருட்டு புத்தி வரும். அது வந்து பல மொழி சொல்லி வச்ச பெரியவங்கெல்லாம் சொன்னது தான் இதெல்லாம். அடுத்தது, ஆணவம் ஒருவனின் எல்லாவற்றையும் ஆணவம் இது எல்லாத்தோட ஆணவம் ஒருவனின் எல்லாவற்றையும் அழித்து விடும். ஆணவம், அகம்பாவம், இருமாப்பு அப்படின்லாம் பல சொல்லுவோம். இது நம்மளோட இது எல்லாத்தையுமே அழித்து விடும். இப்படி விதமான தீய குணங்கள் இருக்குது. இன்னும் இருக்குது தீய குணங்கள். இன்னொரு தீய குணங்கள் இதுவும் புராணங்கள் சொல்லப்பட்டு தான். 121 தீய குணங்கள் இருக்குது. தற்பெருமை கொள்ளுதல். தற்பெருமை, பிறரை கொடுமைப்படுத்துதல், பிறரை கொடுமைப்படுத்துதல், கொடுமை செய்தல், கோபப்படுதல், அது மாதிரியே பார்த்தாச்சு. பிறரை போல வாழ ஆசைப்பட்டு அதற்கேற்ப பாவனை செய்தல். பிறரை போல வாழ ஆசைப்பட்டு அதுக்கேற்ப பாவனை செய்கிறது. பணக்காரமான நானும் பணக்கார மாதிரி, அறிவாளி நானும் அறிவாளி மாதிரி, அப்படி பிறர் போல போடி செய்வது. ஆசைப்பட்டு அது மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு போலியாக நடக்கக்கூடாது, உண்மையாக நடக்கும். போலியாக வேஷம் போடக்கூடாது. 5வது, பிற துன்பத்தை கண்டு சந்தோஷப்படுதல். பிறர் கஷ்டப்பட்டாக்கா அது சந்தோஷப்படுறது. இது இயற்கை. அடுத்தனோட துன்பத்தில் நம்ம இன்பம் காணுவோம். பொய் பேசுதல். ஆயத்து வந்தாலே பொய் தான் வரும். அது பழமொழி இருக்கும். பொய் சொல்வதற்கு பூமியில் பொய் சொன்னால் பூமதேவியை பொறுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பொய் தான் வாழுது. இன்னொரு பொய் சொல்றதுக்குன்னு போஜனம் கிடைக்காது அப்படின்னு கூட சொல்லுறாங்க. பொய் சொல்கிறவனுக்கு உணவு கிடைக்காது. பொய் சொல்லுங்க பூமி மாதாவே தாங்கிக்க மாட்டாங்கன்னு. ஆனால் இந்த காலத்தில் வெறும் பொய் தான் வாழுது. எங்கே உண்மை இருக்குது? எப்படி தான் பூமாதேவி பொறுத்துக்கிறாங்களோ நமக்கு தெரியல. கெட்ட சொற்களை பேசுதல். கெட்ட வார்த்தைகளை பேசுவது. நல்லவரை போல் நடிக்கும் இரட்டை வேடம். நல்லவர் போல் வேஷம் போட்டது. முதல் சொன்னது பாவனை. இது நல்ல போல் நம்ம வேஷம் போட்டது. 9வது, புறம் பேசுதல். அது முதல்ல பார்த்துட்டு சுலபமானது ஒருத்தன் குறை காணுவதுன்ட்டு புறம் பேசுதல். 10வது, தகாதவர்களுடன் சேருதல், கெட்டவங்களுடன் சேருதல். இல்லை அவங்களுக்கு கெட்டவங்களுக்கு ஆதரவு தருவது, உதவி செய்வது. கெட்டவர்களுக்கு ஆதரவு, உதவி, சேருவது இதெல்லாமே கெடுதல் கொடுக்கும். அடுத்தது 11, பாரபட்சமாக நடத்தல். பாரபட்சமாக நடந்துக்கிறது. அவங்கள்ட்ட ஒரு மாதிரி இவங்கள்ட்ட ஒரு மாதிரி. சிறியவன் பெரியவன்ட்டு ஒரு மாதிரி நடக்குது, சிறுவன்ட்டு ஒரு மாதிரி நடக்கிறது, பணக்காண்ட ஒரு மாதிரி நடக்கிறது, பாரபட்சமாக நடக்கிறது. 12, பொருத்தமற்றவர்களை புகழ்ந்து பேசுவது. தகுதி இல்லாதவங்களை நம்ம புகழ்ந்து பேசுவது. அவனுக்கு தகுதி கிடையாது. அவனுக்கு நம்ம நண்பனாக இருக்கலாம், வச்சுக்கோமே உரம் இருக்கலாம். அவனுக்கு புகழ்ந்து பேசுறது. நல்லவர்களை தாழ்ந்து பேசுவது. நமக்கு பிடிச்சிருந்தாக்கா அவன் கெட்டவனாலாம் அவனை தூக்கி பேசுவது. இது ஒரு கெடுதல்.
பொய் சாட்சி கூறுவது, பொய் சாட்சி, இதெல்லாம் அதர்மங்கள். இதெல்லாம் அதர்மத்தை சேர்க்கலாம். எளியோரையோ வலிமை குறைந்தவர்களையோ கேலி செய்தல், நம்மளோட தகுதியிலையும் அந்தஸ்துலேயும் பொருளாதாரத்துலையும் நம்மளோட ஏழ்மையாக இருக்கிறவங்களையும் கேலி செய்வது, கிண்டல் பண்ணுவது. 15வது வாக்குறுதியை மீறுவது, கொடுத்த வாக்குறுதி. இப்போ எங்கே கொடுக்குற வாக்குறுதி சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னுவாங்க. இப்போ பழமெல்லாம் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. கொடுத்த வாக்கை எப்போ சொன்னான்னு கேட்பாங்க, நான் சொல்லலை அப்படின்வாங்க. இப்போலாம் பத்திரங்கள் பொய் சாட்சி சொல்கிறதுனாலையும் பொய் வாக்கு கொடுப்பதுனாலையும் யாரும் நம்பாதனால தான் இப்போ பத்திரம் எழுதி கோர்ட்டில் போய் ஸ்டாம்ப் டியூட்டி போகும். ஏன்னா நம்பிக்கை இல்லை, ஒருத்தர் மேலே நம்பிக்கை கிடையாது. அதுதான் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்வாங்க. எல்லாமே எழுத்துப்பூர்வமாக. அப்பயும் ஏமாந்து போகிறோம். எழுத்துப்பூர்வமாக அதே ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. வாக்குறுதி மீறுதல், சண்டை சச்சரவு, வாக்குவாதம் செய்தல். சண்டை சச்சரவு, வாக்குவாதம் இதெல்லாம் செய்கிறது. குறை கூறுதல், அதை படித்தாச்சு. வதந்தியை பரப்புதல், வதந்தியை பரப்புறது, மற்றவங்க மேலே பொய் வதந்திகளை பரப்புவது. கோல் சொல்லுவது, கோல் மூட்டுவது, அவங்க மேலே பொய் சொல்லி அவங்க மேலே கோல் மூட்டுவது அப்படின்றாங்க. பொறாமைப்படுதல், பொறாமைப்படுதல். கடைசியாக பெண்களை தீய நோக்கத்துடன் பார்த்தல், பெண்கள் காம உணர்ச்சியோட பெண்களை பார்க்கறது. இந்த மாதிரி தீய குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது நல்லது கெட்டது விஷயங்கள் நிறையா பார்த்துட்டு வரோம். நல்லது கெட்டதுகளை பார்க்குறோம். நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எப்படி வாழ்க்கையில் கடைப்பிடிக்கின்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு வரோம். அடுத்தது தோல்வியின் அடையாளம் தயக்கம். நமக்கு தோல்விக்கு அடையாளம் நம்மளோட தயக்கம். வெற்றியின் அடையாளம் துணிச்சல். தயக்கமா துணிச்சலா ஒரு செயல். துணிந்தவர்கள் தோற்றதில்லை. துணிதை செஞ்சால் வெற்றி அடையலாம், தோல்வி கிடையாது. தயங்கினவர்கள் வெற்றி விட்டதில்லை. தயங்கினா வெற்றி அடைவதில்லை. எங்கே விழுந்தான் என்று பார்க்காதே, எங்கே வழுக்கினான் என்று பார். எங்கே விழுந்தான் என்று பார்க்காது, எங்கே வழுக்கினாய் என்று பார். ஏன் வழுக்கி விழுந்தான்னு தான் பார்க்கணும். எங்கே விழுந்தான்னு முக்கியம் இல்லை, ஏன் விழுந்தான்னு தான் பார்க்கணுமா. பின் கண்ணாடி வழி நடந்ததை பார்ப்பதை விட முன் கண்ணாடி வழி முன்னேறுவதை பார். பின்னால் கண்ணாடி வழியை பார்ப்பதை விட முன் கண்ணாடி வழி பார். பின்னால் என்ன செய்தோம், இன்னும் ஆரம்பத்தில் என்னென்ன தவறு செய்தோம் அதை பார்க்கல. இன்னைக்கு என்ன செய்து கொண்டு போகிறோன்னு பார்க்கணும். அடுத்து இனிமேல் என்ன செய்கிறோம், இனிமேல் எப்படி உயரணும் அப்படின்னு பார்க்க. பின்னால் செய்ததை விட்டுருக்கும். அடுத்தது எடுத்தால் குறையாதது செல்வம், எடுத்தால் குறைவது செல்வம். ஸோ எடுத்தால் குறைவது செல்வம். பணம் சேர்த்து வச்சுக்கா கொடுத்துருக்காக்கோ குறையதான் செய்யும். அல்லல்ல குறையாதது. அடுத்தது கொடுத்தால் வளருவது, இல்லை அல்லல்ல குறையாதது கொடுத்தால் வளருவது கல்வி. கொடுத்தால் வளருவது, பொருள் கொடுத்தா குறைஞ்சி விடும். கல்வி கொடுத்தா, அறிவை கொடுத்தா வளரும். பிறருக்கு நம்ம உபதேசம் செய்ய நம்மளோட அறிவு வளரும். படித்ததை கற்றதை சேர்த்து வச்சா அது அமைந்து விடும். அறிவு வளர்னா அதை நம்ம செயல்படுத்தணும். எப்படின்னாக்கா, உணவு உண்கின்றோம், உடைக்கணும். உடைச்சா
ஜீரணமாகும். உண்ணுட்டு படுத்து தூங்கினா ஜீரணமாகாது, பசி எடுக்காது. ஒன்று உழைச்சிமாக்கா ஜீரணமாகும், பசி எடுக்கும். அதுபோல் கட்டுறதே பிறருக்கு சொல்ல சொல்ல கற்றுக் கொடுக்க நம்மளுடைய அறிவு வளரும். ஏன்னு எப்படி என்றால் நம்ம நிறைய மற்ற சொல்லிக் கொடுப்பதற்காக நம்ம நிறைய தேடுகின்றோம். மற்றவர்கள் கேள்வி கேட்கும்போது தெரியலனா அது போய் தேடுவோம். அப்போ அறிவு வளர்கிறது, கல்வி வளர்கிறது. படிப்பு ஒரு புதையல். இதெல்லாம் கல்வி பற்றி, இப்போ கல்வியை பற்றி பேசுகிறோம். படிப்பு ஒரு புதையல், அதை தேடி கண்டுபிடி. காசு பணத்தை போய் பதுக்கி வைக்கிறது புதையல். அறிவு பொக்கிஷம்னுவாங்க. அறிவு என்பது பொக்கிஷம், ஞானிகள் அப்படின்றது. மேதைகள், சான்றோர், பண்டிதர், படித்தவர்கள், பண்டிதர்கள். அதனால் படிப்பு ஒரு புதையல், அதை தேடி கண்டுபிடின்றாங்க. காலம் கடந்து செல்லும், ஆனால் கல்வி உன்னுடன் நிற்கும். நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லை, காலையில் இருந்தது இப்போ இல்லை. காலம் கடந்து போகும், ஆனால் கல்வி உன்னுடன் வரும். எவ்வளோ அருமையான விஷயம். கல்வி நம்ம கொடியே இருக்கும். அது யாராலும் திருட முடியாதது, அழிக்க முடியாதது. அறிவு ஒன்றிய யாராலும் அழிக்க முடியாதது, திருட முடியாதது, கொடுத்தாலும் குறையாதது கல்வி. ஞானமே ஒளி அப்படின்னுவாங்க. கல்வி நம்ம கை விளக்கு. ஞானமே ஒளி அப்படின்வாங்க. அறியாமை என்பது ஆபத்து. இப்போ நம்ம சொல்லி கொடுப்பதெல்லாம் அறியாமையிலிருந்து வெளிவருவர்கள். அறியாமை அறிவு, அறியாமைக்கு ஆப்போசிட்டு அறிவு. அப்போ அறிவோடு வாழப்போகிறோமா, அறியாமல் வாழப்போகிறோமா? அறியாமை என்பது இருட்டு, மதி மயக்கம், முட்டாள்தனம், மந்தம், சிந்தனை இல்லாதது. அதை விளக்கு தான் இருட்டு. அறியாமை என்பது இருட்டு, அறிவு என்பது வெளிச்சம். ஞானமே ஒளி அப்படின்வாங்க. ஞானம், அறியாமை என்பது இருட்டு, ஞானம் என்பது ஒளி. ஒளி இருந்தால் தான் நம்ம பாதை சீராக தெரியும், இல்லைன்னா முடியாது. அதனால் கல்வி ரொம்ப முக்கியம். அது கல்வியிலே என்ன கல்வி? வெறும் ஏட்டுச்சோறுக்கை கல்விக்கு உதாரணம். வெறும் உலக கல்வி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு என்னென்னமோ படிக்கணும். அது பணம். உலகத்தில் படிக்கிற பாடம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக. இங்குள்ள பாடம் படிக்கிறதுலாம், பட்டம் பெறத்துலாம், மாஸ்டர் டிகிரி என்னென்ன பேச எல்லாம் பொருள் சம்பாதிக்க கல்வியை தவிர ஞானம், புத்தி கூர்மை அடைவதற்கு, வாழ்க்கையின் வழிகாட்டி கொடுப்பதற்கு இந்த கல்வி கிடையாது. உண்மையான கல்வி, உண்மையான அறிவு வேத சாஸ்திரங்கள். அதுதான் உண்மையான அறிவு. அதுதான் நம்ம வழிகாட்டி. நல்லது கெட்டதை தெரிந்து கொள்வதற்கு, தர்ம அதர்மத்தை தெரிந்து கொள்வதற்கு, நியாயம் அநியாயத்தை தெரிந்து கொள்வதற்கு, உண்மையை பொய்யை தெரிவதற்கு நமக்கு அறிவு தேவை. அடுத்தது வணங்கத்தக்கவர்கள். அதே படித்தாச்சு. கண்கண்டு தெய்வம், வணங்கத்தக்கவர் தாயும் தந்தையும். கடை தேர வழி, பிறப்பு கடை தேர வழி பக்தியும் தியானமும். முக்தி அடைவது, இடம் வளர்ந்து நம்ம மரணம் அடைந்து போவதற்கு தேவையான இருப்பது பக்தி, இல்லை தியானம். வருவது போவதும் இன்பமும் துன்பம். இன்பம் வருத்தும், மழை வரும், வெயில் வரும். போனால் வராதது மானமும் உயிரும். ஒருவனை கெடுப்பது பொய் சொல்லுதல், நன்றி மறத்தல். வந்தால் போகாதது புகழும் பழியும். அடக்க முடியாதவை ஆசையும் துக்கமும். நம்முடன் வருவது பாவமும் புண்ணியமும். அழியக்கூடியது சேர்த்து வைத்த பொருள்கள், அழியாதது
ஆன்மீகம், இறைவன் பக்தி, துன்பத்துக்கு காரணம் அறியாமை. தர்மம், அதர்மம் பார்ப்போம். தர்மம் 4 கால்கள். கலியுகத்தில் தர்மம் 4 காலில் நிற்குதுன்னுவாங்க. கருணை, தவம், உண்மை, தூய்மை. இது தர்மம். உலகத்தில் தர்ம தேவதை 4 காலில் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கே ஒப்போசிட்டாக அதர்மம். அதர்மம் அதே மாதிரி 4. மாமிசம் உண்மது, மதுபானம், போதைப் பொருட்களுக்கு போய் தருது, சூதாட்டம், விபச்சாரம். மாமிசம் உண்மை கருணை போய்கிறது, மதுபானம் மருந்துனால நமக்கு ஒழுக்கம் போய்கிறது, சூதாட்டம் உண்மை போய்கிறது, விபச்சாரம் தூய்மை போய்கிறது. ஸோ இதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டிய கல்விகள். வெறும் ஏட்டு கல்வியும் உலக விஷயம் அந்த வாட்ஸ்அப் அது இது சினிமா அப்படி பார்த்து கல்விகள் கற்றுக்கொள்ளு. இப்போ சினிமா சாஸ்திரம்னும் பெரியவர்கள், முன்னோர்கள், ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள் இவங்களோட கொடுத்த அறிவுகளை நம்ம பயன்படுத்தணும். வெறும் உலக கல்வியை படித்த உலக மேதைகள் அப்படின்னா இவங்களோட கற்றுக்கொள்வது கிடையாது. பகவத்கீதை, மகாபாரதம், ராமாயணம், புராணங்கள், ஆழ்வார்கள் எழுதித்த பாடல்கள், புறநானூறு, அகநானூறு, இப்படி ஔவையார் கொடுத்தது, இப்படி நிறையா நம்ம முன்னோர்கள் கொடுத்த அறிவுகளை பெற்றுக்கொண்டு வாழணும். நிறையா இருக்குது பேசுவதற்கு. இதோட முடித்துக்கொள்வோம். நன்மையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.